இப்பயும் உல்ஃப் ஆஃப் ஃபுட் ஸ்ட்ரீட்டை ஹைஜாக் பண்ணிட்டு இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடை எப்படி இருக்கும் என்னன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. மிஸ்டர் பாலாஜி தான் எங்களை ஏமாத்தி இங்க கூட்டின்னு வந்திருக்காரு. பாலாஜி, இந்த கடையோட ரிவ்யூ பார்த்தியா? பார்க்கல, எதுவுமே பார்க்கல. பட் ஆட்டோக்காரனை சஜஸ்ட் பண்ணாரு, வந்துட்டோம். ஆட்டோ அண்ணன் சொன்னாருன்னா மிஸ் ஆகாது மாணிக்க மாதிரி. இது எங்க இருக்குன்னு சொல்லிடு எக்ஸாக்டா. இது எங்க இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்ல தெரியாது. பட் ஆனால் கிளிஃப்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்ச் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. பீச்சில் சுற்றிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 o'clock ஆயிடுச்சு. நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சு. சரி, மத்தியானமாக இருந்தது. ஆமாம், ஹோட்டல் தேடி வந்து லேட் ஆயிடுச்சு. கிளிஃப் பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது. ஃபுட் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது சேட். அதாங்க, காசும் கூட இருக்கு. அதான் மெயின் பாயிண்ட். அப்புறம் இங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குது, நீட்டாவும் இருக்குது. லோக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே ரெஃபர் பண்ண ஒரு ஹோட்டல் இது. நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் போனோம், எல்லாம் முடிச்சுட்டாங்க. இந்த ஹோட்டல் பேர் லக்ஷ்மி. நாங்க ஒரே டேபிள்ல மொத்தமா ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிட போறோம். என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோங்க ஹாரி சொல்லுவாரு. எனக்கே தெரியாது, ஹாரி சொல்லுவாரா என்ன ஆர்டர் பண்ணியே தெரியல. பரோட்டா கிடையாது, சப்பாத்தி இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, அவருக்கே தெரியல. கேரளா வந்து பீஃப் சாப்பிட மாதிரி எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னா பீஃப் ஃபுல்லா, அதனால எல்லா வேலையும் பீஃப் சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து இது ஃப்ரைட் ரைஸ் ரெடியாச்சு. அவ்வளோதான். மெனு வந்தோடனே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு. இது பீஃப் ரோஸ்ட்டு, இது பீஃப் கறி, அது வந்து சிக்கன் கறி. நம்ம வந்து சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிடுவோம். இப்போ இது வந்திருக்கு. அடுத்து சாப்பிட்டு அப்படி ஃப்ளோ மசாலாவெல்லாம் பார்த்தா செம்ம டெம்ப்டிங்காக இருக்குடா. கன்சிஸ்டன்சியும் ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. அண்ட் காலையில் சாப்பிட்ட மாதிரி காரமும் தூக்கலாக இருக்கும்னு நினைக்கிறோம். எந்தோ ஹாரி போட்டாரு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுவார். ஃபஸ்ட்டு இப்போது சப்பாத்தி, சிக்கன் கறி, பீஃப் கறி அண்ட் பீஃப் ரோஸ்ட் வந்துருந்தது. வச்ச உடனே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ பசி. பார்த்தா செமையாக காரமாக பெர்ஃபெக்டாக வெந்திருந்தது. பீஃபுமே நல்லா டெண்டராக, சிக்கனுமே நல்லா இருந்தது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருக்கு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரைட் ரைஸ், செம்மையா இருக்கு. பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெப்பரை நல்லா தூக்கலாக போட்டுருக்காங்க. செம்ம ஸ்பைசியாக இருக்கு. உண்மையிலே நார்மல் சப்பாத்திக்கு அந்த ரோஸ்ட் மட்டுமே டிப் பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க. இது மசாலாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பிளண்ட் ஆயிருக்கு. எப்பா பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் பயங்கரம். நான் சப்பாத்தியை விட்டு எதிர்க்கவே இல்லை. அப்படியே லைட்டாக ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்கு. ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. நம்ம ஏரியா மாதிரி ரைஸ் இல்லை. செம்மையா இருக்கா. அப்படியே ஆனந்தா ரோபரா இருக்கு. பெப்பர் சிக்கன் வந்துச்சு. செம சூடு. ஆனால் எனக்கு எலும்பு பீஸ் கொடுத்துட்டாங்க. கடைசி பீஸ் எலும்பு பீஸாக இருக்குது. எல்லாமே எலும்பு பீஸாக தான் இருக்குது போல். ஓகே தான். மிச்சம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். பீஃப் ரோஸ்ட்டு தான் பெஸ்ட்டு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சூப்பராக இருக்கு. ஆமாம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் அல்டிமேட்டாக இருந்தது. எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ண வேண்டிய காம்பினேஷன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பீஃப் ரோஸ்ட், அப்புறம் சப்பாத்தி நல்லா இருந்துச்சு சாப்பிட்டா. ஒரு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காதான் சப்பாத்தி பிடிக்காது ஃப்ரைட் ரைஸ் அப்படி பிடிக்கும்.
ராபிட் ஃப்ரை, ராபிட் கிரேவி ஏதோ ஒன்று கலந்து அடிச்சிருக்கேன். எடுத்த பீஸ் முயலோட லிவர் நினைக்கிறேன். நல்லா காட்டமா நல்லா இருக்கு. மசாலா சூப்பர். பரோட்டாக்கு ஒண்டர்ஃபுல் மசாலா. நிறைய சாப்பிடுவீங்க. ரேபிட் ஹீட்டு அது செஞ்சு விட்ருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவீங்க. சார் உங்கள் ஏரியா ஏ மாப்பிள்ள இல்ல அவங்க லைட்டா எடுத்துட்டு திரும்ப எடுத்துட்டு வந்துருவான். அங்க போனா வராது நான் தெரிஞ்சிருச்சு. அதான் ப்ரோ ஒரே ஒரு வாட்டி இப்படி காட்டுறேன். காட்டும் போது சும்மா அப்படி கத்தல மாதிரி தான். காருக்கு மினரல் வாட்டர் வேணா எடுத்து வருவாங்க. அதாவது இது கடைக்குள்ள வந்தோம். கடை பேர் வந்து ஹரிதான்னு ஒரு கடை. உங்களுக்கு லொகேஷன் பின் பண்றோம். வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லா வெரைட்டி இருக்கு. இது வந்து பீஃப் லிவரு, இது பீஃப் ஃப்ரை, இது கனவா, இது வாத்து, இது முயல், இது முயல், இது நாட்டுக்கோழி, இது வந்து பிரானு. இன்னும் மீன் ஒன்று சொல்லியிருக்கோம், அது வரணும். அது போக பார்த்தீங்கன்னா எல்லாமே மசாலாலாம் தூக்கலா அப்படி இருக்கு. இது வந்து ஆப்பம் இவ்வளவுதான் இருக்கு. அடுத்து சொல்லிட்டு ஃபுல்லா காட்டுறேன் உங்களுக்கு. பரோட்டா ஆப்பம் சூப்பர். நல்லா மீன் பெருசா இருக்கு ப்ரோ, சொல்லாதீங்கன்னு. ஹாய், இப்போ நம்ம vlog பார்த்துருப்பேங்க. இன்னைக்கு ரொம்ப புதுசான ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்க்கலாவில் இருக்க ஃபேமஸான டோடி ஷாப் எதுன்னு தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து சாப்பிட்டோம், செமையாக இருந்தது. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. முயல், என்னடா பீஃபு, போர்க்கு, டக்கு, ஃபிஷ்ஷு, லிவரு, பீஃப் லிவர் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. எனக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தது பீஃப் லிவரும் என்னதுடா அது நாட்டுக்கோழி. இது ரெண்டுமே சூப்பரா இருந்தது. ஆம்பியன்ஸ் பார்த்தா ஆம்பியன்ஸ் சூப்பரா. இது ஆக்சுவலா ஒரு டோடி ஷாப் தான். பட் ஃபேமிலியோட வந்து நீ நான்வெஜ் வேட்டைக்கு வரலாம். உண்மையிலே நான்வெஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்குது. இங்க ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குடிலாம் இருக்குது, அப்புறம் மொத்தமாவும் இருக்குது. உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ நீங்க வந்து திருப்தியா சாப்பிடலாம். தரமான ஸ்பாட். நாங்க இருக்கும் போதே நிறைய ஃபேமிலியா தான் இருப்பாங்க. சுத்தி பாத்தீங்கன்னாலே க்ரௌட் ஃபுல்லா ஃபேமிலி க்ரௌடா தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்தா செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் இந்தியாவில் எங்கேயுமே இருந்திருக்காது. கேரளால தான், அதுவும் இந்த ஸ்பெசிபிக் டோடி ஷாப்ல மட்டும்தான் இவ்வளோ நான்வெஜ் டிஷ்ஷஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ எப்படி சொல்ற? அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சு. இந்த லொகேஷனை வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறோம். நீங்க இந்த லொகேஷனை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்தீங்கன்னா இந்த லொகேஷனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டோம், ஓனர் என்ன சொன்னார்னா, டெய்லி வேற வெரைட்டியாக டிஷ் கிடைக்கிறதுனால ஒரு மெனு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் போட முடியாது. நான் வந்து டெய்லி என்னென்ன கிடைக்குதோ அதை ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுவோம். காலையில் 7 மணிக்கு திறப்பாங்களாம், நைட்டு வந்து 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டைம் வந்தீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கு. நாங்கள் சாப்பிட்டதில் மெயின் டிஷ் வந்து என்னென்னு சாப்பிட்டோம்னா பரோட்டாவும் ஆப்பமும் சாப்பிட்டோம். ரெண்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. சுட சுட கிடைக்குது. வந்தோடனே கேட்டோடனே போட்டு தராங்க, அதான் ஹைலைட். ஆனால் என்ன எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. மொத்தம் நாங்கள் சாப்பிட்டதுக்கு வந்து 5200 ஆயிடுச்சு பில்லு. அதாவது என்ன சாப்பிட்டோம்னா 2 பிரானு, 2 ஸ்குவிட்டு, 2 ரேபிட்டு, ஒரு டக்கு, ஒரு பீஃபு, ஒரு பீஃப் லிவரு, ஒரு போர்க்கு, மலையாள ஸ்லாங் வந்து அவர்கிட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் 15 அப்பம், 14 பரோட்டா, சிக்கன் 2, அதுக்கப்புறம் இன்னும் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. அதனால மொத்தமாக சேர்த்து ஒரு ஃபிஷ்ஷு, அப்புறம் ஃபிஷ் 600 ப்ரோ. அது ஒரு ஃபுல் ஃபிஷ் ஒன்று இருக்கு, அது 600. எல்லாம் சேர்த்து 5200 வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 4 வாட்டர் பாட்டில் வாங்கினா அதுக்கும் சேர்த்து தான். அப்புறம் என்னன்னா ஸ்குவிட்டும் பிரானும் எண்ணெயில பொரிச்சு கொடுத்துறாங்க, மசாலா மாதிரி பண்ணி தர மாட்டாங்க. அதனால அது கொஞ்சம் தனியா எங்களுக்கு தெரியல. அது கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. பொரிச்சு சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அது ஒண்ணுதான். மற்றபடி எல்லாமே மசாலா ஸ்குவிட் தான் இங்க காஸ்ட்லி. 350 மசாலா அதுக்கு அதோட கம்மியா போயிட்டே இருக்கு. அப்படியே இது வரையா போயிட்டு இருக்கு. டிசெண்டிங் ஆர்டர்ல போய்கிட்டு இருக்கு. அண்ட் சுதர்சன், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், மதனகோபால் இப்ப கேமராமேன் ஆக்கிட்டு இருந்தாங்க உல்ஃபா ஃபுட் ஸ்ட்ரீட்ல. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் சுதர்சன். பிடிக்கணும்ல? ஆமா, மூஞ்சி காமிச்சேன். ஹாய், கேமராமேன் ஆகியிருக்காங்க, என்ன சம்பளம் பேசல. ஆமா, உங்கள்ட்ட இருந்து விடுவது கேமராமேன் மதனகோபால். ஒளிப்பதிவாளர் மதனகோபாலுடன் பிரச்சன் அண்ட் ஹரிஹரன் அண்ட் சீனியர் எல்லாரும். டாடா, பை பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்